Hi friends, welcome to Isha family. இன்னைக்கு நம்மளோட vlogல என்ன பார்க்க போறோம்னா எவ்ரி சண்டே நெக்ஸ்ட் வீக் தேவையான ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வருவாங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சாக வாக்கபிள் டிஸ்டன்ஸில் பக்கத்தில் இருக்க ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் வாங்க போகும்போதே அந்த வீக்குக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ எவ்ரி வீக் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போக முடியலன்னு சொல்லிட்டு இப்போ 4 பேர் சேர்ந்து சமைக்கிறாங்கன்னா அதில் ஒருத்தர் மட்டும் போயிட்டு ஒரு வாரத்துக்கு சமைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அவங்களே வந்து நமக்கு ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு வர சொல்லலாம் அப்படின்னா எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்காது இல்லைங்களா. ஸோ ஸ்நாக்ஸ் மட்டும் அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பக்கத்தில் பயனீர்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்திருக்காங்க. அங்கே வந்து ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரோட் சைட்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்விட்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரோட் கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்விட்ச் அழுத்திட்டு வெயிட் பண்ணணுங்களாம். ஸோ சிக்னல் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும்போது நம்ம வந்து ரோட் கிராஸ் பண்ணிக்கலாமா. அப்போது பார்த்திங்கன்னா நான் கேட்டேன், இந்த மாதிரி காரெல்லாம் நிற்கும் போது நம்ம கை காமிச்சிட்டு ஓடி போய் கிராஸ் பண்ணிக்க முடியாதான்னு சொல்லிட்டு, அங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ண முடியாதுங்களா. நம்ம அந்த ஸ்விட்சை ப்ரெஸ் பண்ணாமல் நின்றுட்டு இருந்தால் நின்றுட்டே தான் இருக்கணுமா, ஏன்னா கண்டினியூவாக சிக்னல்ஸ் வந்து மாறிட்டே இருக்குங்களாம். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நமக்குன்னு டைம் கொடுக்கும்போது தான் சைக்கிளில் வரவங்களும் நடந்து போகிறவங்களும் வந்து ரோடை கிராஸ் பண்ணணுமா. அங்கே நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி காரு பைக்கெல்லாம் நின்றுட்டே இருந்தால் ஒரு 10 வாட்டி இது வரைக்கும் கிராஸ் பண்ணிகிட்ருப்போம். நம்ம அங்கெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்கள். இந்த மாதிரி யாராவது ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா உடனே அவங்களுக்கெல்லாம் பெனால்ட்டி போட்டுருவாங்களாங்க. அதனால தான் அவ்வளோ கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ரோடை க்ராஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தி, ஏன்னா சண்டேன்றதுனால நிறைய பேர் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தது. பில் போடவே ரொம்ப லேட் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஏடிஎம் போயிட்டு பணம் எடுத்துக்கிட்டு அப்படியே வேறு ஏதாவது ஷாப் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கூட்டம் இல்லாத செக்ஷன் அப்படின்னா இந்த செக்ஷன் தாங்க. ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கிறது, பெட் இருந்தது, பேக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருந்தது. இங்கே தவிர மற்ற எல்லா செக்ஷன்லேயுமே கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்குது. அப்படியே ஏடிஎம் கிட்ட வந்துட்டு தேவைக்கு பணம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு போயாச்சுங்க. அந்த ஷாப்பில் பார்த்தாச்சுன்னா குக்கீஸ்க்கே பயங்கர வெரைட்டி இருக்குங்க. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது குக்கீஸ்க்கு மட்டும்னு சொல்லிட்டு. இவங்க செலக்ட் பண்ணுற ஸ்நாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் 5th 6th ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு கொண்டு போகிற ஸ்நாக்ஸ் மாதிரி தாங்க. குட் டே பிஸ்கெட்டு, முறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சர், பக்கோடா, ஃப்ரூட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் எடுக்கிறாங்க. வேறு எதுவுமே மாற்றி எடுக்கிறது கிடையாது. இப்போ பாரு, ஏன் இந்த மாதிரி ஸ்நாக்ஸே எடுக்கிறீங்க, இங்கே இருக்க வரைக்கும் தான் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டீங்க, அங்கே போயிட்டு அங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இதை காமிக்கிறாங்கங்க. நம்ம ஊரில் கூட கிடைக்கிறதில்ல, இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது கிடைச்ச ஸ்நாக்ஸு. சக்கரை பன்னு, தேங்காய் பருப்பி, கடல பருப்பி, இந்த மாதிரி பாக்ஸில் வர ஐட்டம்ஸ் எல்லாம் ஸ்கூல் போகும்போது தான் நாங்கள் பொட்டி கடையில் வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் இங்கே கிடைக்கும்போது இது வாங்கி சாப்பிடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே தாங்க ரெகுலராக வாங்குறாங்க. அப்புறம் எவ்ரி வீக் மிஸ் பண்ணாமல் வாங்குகிற ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் கேக்ஸ் தாங்க. வெரைட்டியாக ஃப்ளேவர்ஸில், ஆனால் வாரம் மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு போவாங்க. ஒரு வழியாக அங்கே தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுன்னா பக்கத்துலேயே நம்ம ஏரியா கடை ஒன்று இருந்ததுங்க, பாண்டியாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி போண்டாலாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம ஆளுங்க கடையை பார்த்துட்டு எதுவும் வாங்காமல் போனால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய் பஜ்ஜி ஒரு பிளேட் வாங்கிட்டு கார சட்னி அதுக்கு சைடிஷ் வாங்கி சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்கவே செம்ம எம்மியாக இருக்கே, டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு செம்மையாக காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. பார்க்கவே நமக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அதை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுன்னா இவ்வளோ நாள் தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கி பார்த்தேன்னு சொல்லி சொன்னாருங்க. என்னன்னு கேட்டதுக்கு அந்த ஏரியாவில் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் ஃப்ரீ ஜிம் இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்காகவே ஃப்ரீ ஜிம் கவர்மெண்ட்டாலே நடத்துகிறாங்களாங்க. ஸோ நம்ம எவ்ரிடே மார்னிங் ஈவினிங் போகணுன்னா போய் அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமாங்க. இத்தனை நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சே, அடடா அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க.
அதை விட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாருங்க. என்னன்னு கேட்டதுக்கு ஜிம் பக்கத்துலேயே ஃப்ரீயாகவே நம்ம வந்து வீக்கெண்டில் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து கோர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. நம்ம விளையாடலான்னா ஜாலியாக வந்து ஃப்ரீயாக விளையாடிட்டு போகலாமாம்மா. இவர் வழியில் போகும்போது யாராவது கிரிக்கெட் ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருந்தால் வண்டியை நிப்பாட்டிட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருப்பாருங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னால் இங்கே வந்து ஃப்ரீ கோர்ட் இருக்குன்ற விஷயம் இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி சொன்னார். கோயம்புத்தூரில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே 7 o'clock ஆனால் கிரவுண்டுக்கு போயிடுவாருங்க. கிரிக்கெட்லாம் விளையாடி முடிச்சுட்டு 11-12 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். இப்போ அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாரு. இனிமேல் எவ்ரி சண்டே அங்கே தான் இருப்பார்னு நினைக்கிறேங்க. என்ன வேலையாக வந்தோன்றதை மறந்துட்டு அப்படியே 1/2 hour நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களாங்க. அப்புறம் பார்த்தாச்சுன்னா எவ்ரி வீக் சண்டே இனிமேல் அங்கே தானே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை இந்தியாவிலேருந்து வந்தவங்க பெருசாக யாரும் இங்கே விளையாட வரதில்லை, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வரவங்க தான் விளையாடுறாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் ஜெல்லாகி அதுக்கப்புறம் விளையாடுறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதனால் வந்தால் வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படியே பேசிகிட்டே கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் வேறு என்னென்ன ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே சுற்றிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்ததுங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே வந்து பழைய இரும்பு கடைன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருந்ததுங்க. ஆனால் பழைய இரும்பு கடை கூட இவ்வளோ நீட்டாக இருக்குன்னா அது கண்டிப்பாக சிங்கப்பூரில் தாங்க. நீங்களே பாருங்கள், இங்கே பழைய இரும்பு கடை கூட எவ்வளோ சூப்பராக கடை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா இரும்பு கடைன்றது பார்த்தாவே தெரியும், குடோன் டைப்பில் வச்சுருப்பாங்க, இல்லாட்டி 4 பக்கமும் ஷீட் அடித்த மாதிரி அதை பார்த்தாவே தெரியும் பழைய இரும்பு கடைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பாருங்கள் ரோட் சைடில் எவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு. அதில் இருக்க பேர் நம்ம படித்தோம்னா தான் அது வந்து பழைய இரும்பு கடைன்னே தெரியும், மற்றபடி அதை பார்த்தாலாம் கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது இல்லாமல் அதுக்கு வெளியில் பாருங்கள் வெண்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, நம்ம ஸ்நாக்ஸ் தேவையானது எடுக்கிற மாதிரி. இங்கே இருக்க வெண்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒன்று புதுசாக, அதாவது இது வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்க்காத மாதிரி ஒரு புது வெண்டிங் மிஷின் இங்கே இருந்ததாமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் தாங்க. இதில் வந்து $2 நோட் வந்து நம்ம கொடுத்தாச்சுன்னா நம்ம முன்னாடியே வந்து லெமன் எடுத்து கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக லெமன் ஜூஸ் போட்டு வர மாதிரி இருந்ததுங்களாம். பட் அந்த மெஷின் வந்து ஒர்க் ஆகலை. நிறைய இடத்துல இருக்குது, எங்கேயாச்சும் போகும்போது இருந்துச்சுன்னா எடுத்து நமக்காக வீடியோவாக அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து இவங்க ஏரியாவுக்கு வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. இவங்க ஏரியாக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போவும் ஒரு பஸ் வந்தது. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதில் 2 பேரோ 3 பேரோ தான் இருக்காங்க. நானும் பார்க்குறேன், சும்மா பஸ் போயிட்டே இருக்குது, எல்லா பஸ்லேயும் 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க. எப்பயும் ஃபுல் கூட்டம் இருந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். எப்போயாவது ஃபுல் ரஷ்ஷாக இருக்க மாதிரி நான் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இன்னைக்கோட சண்டே ஈவினிங் vlog முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.